வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகப்போது. நம்மளுடைய ரிசல்ட்டுக்காக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். 10க்கு ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. 10த் ரிசல்ட் வந்து முன்னாடியே வரப்போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. பள்ளிக் கல்வித்துறை சார்பாக ஒரு அன்அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் தான் இத சொல்லணும். அஃபிஷியலா இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. பட் அன்அஃபிஷியலா இருக்கக்கூடிய தகவல். அது இல்லாம சென்னையில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் குரூப்பு, ஸ்கூல்ஸ் குரூப்ல எல்லாமே கூட இந்த தகவல் வந்து பகிரப்பட்டு வருது. முக்கியமா இப்ப இந்த பாலிமர் நியூஸ் அந்த சேனல்ல வந்து இது வந்து அஃபிஷியலா வந்திருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது? தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே முதல் வாரத்தில். நமக்கு வந்து மே வந்து 3 வீக் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருந்தாங்க. ஏன்னா 12க்கே மே 8 தான் வரப்போது. பட் ஆனா 10த் ரிசல்ட் சீக்கிரமா வரப்போறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே முதல் வாரத்தில் வெளியாகக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. என்ன வெப்சைட்ல வெளியாகுன்றதெல்லாம் கீழ குடுத்துருக்காங்க. இது அஃபிஷியல் இல்ல அன்அஃபிஷியலான அனௌன்ஸ்மென்ட். ஆனால் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே தான் விட்டுருக்காங்க. சொன்ன டேட்லேருந்து முன்னாடியே தான் விட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட சொன்ன டேட்லேருந்து முன்னாடியே 10 டேஸ் பிஃபோராவே தான் விட்டுட்டாங்க. அதனால இதுவுமே சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10த் ஸ்டூடண்ட்ஸ் தயாரா இருங்க. நீங்க உங்களோட ரிசல்ட்டுக்காக அடுத்து 11த் என்ன குரூப் எடுக்க போறீங்களுக்காக. நன்றி, வணக்கம்.